அவர்கள் தௌபா செய்து மனம் திருந்தி தம் தவறுகளில் இருந்து விலகி தொழுகையை கடைபிடித்து ஜகாத்தையும் முறையாக கொடுத்து வருவார்களானால் அவர்கள் உங்களுக்கு மார்க்க சகோதரர்களே. இவ்வாறே நாம் அறிவுள்ள சமூகத்தினருக்கு நம் வசனங்களை விளக்குகிறோம். அவர்களுடைய உடன்படிக்கைக்கு பின் தம் சத்தியங்களை அவர்கள் முறைத்துக் கொண்டு உங்களுடைய மார்க்கத்தை பற்றியும் இழித்து குறை சொல்லிக் கொண்டிருப்பார்களானால் நிராகரிப்பவர்களின் தலைவர்களுடன் போர் புரியுங்கள். ஏனெனில் அவர்களுடைய சத்தியங்கள் நிலைத்திருக்கவில்லை. இத்தகைய விஷம செயல்களில் இருந்து அவர்கள் விலகிக் கொள்ளலாம். தங்களுடைய சத்திய உடன்படிக்கைகளை முறைத்துக் கொண்டு நம் தூதரை ஊரை விட்டு வெளியேற்றவும் சூழ்ச்சி செய்த மக்களுடன் நீங்கள் போர் புரிய வேண்டாமா? அவர்களே வாக்குறுதி மீறி உங்களை தாக்க முதல் முறையாக துவங்கினர். நீங்கள் அவர்களுக்கு அஞ்சுகிறீர்களா? அப்படி அல்ல. நீங்கள் மூமின்களாக இருப்பீர்களானால் நீங்கள் அஞ்சுவதற்கு தகுதியுடையவன் அல்லாஹ் ஒருவனேதான். நீங்கள் அவர்களுடன் போர் புரியுங்கள். உங்களுடைய கைகளை கொண்டே அல்லாஹ் அவர்களுக்கு வேதனை அளித்து அவர்களை இழிவுபடுத்தி அவர்களுக்கு எதிராக அவன் உங்களுக்கு உதவி செய்து அவர்கள் மேல் வெற்றி கொள்ளச் செய்வார். இன்னும் மூமின்களின் இதயங்களுக்கு ஆறுதலும் அளிப்பார். இவர்களுடைய இதயங்களில் உள்ள கோபத்தை போக்கிவிடுவார். தான் நாடியவரின் தௌபாவை மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் பூரண ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான்.